இந்த முருங்கைக்கீரையை நம்ம காக்டெயில் பறவைக்கு கொடுத்து இதை எப்படி சாப்பிடுதுங்கிறத பார்க்க போகிறோம். அதோட இல்லாமல் புதுசாக கேஜ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதில் இந்த கீரை வைக்கிறதுக்கான இடம் தனியாகவே ஒதுக்கியிருக்கிறோம். அதில் வச்சா பறவைங்க எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறத தெளிவாக தான் காமிக்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸ் போடுறேன் நான். நம்ம ஃபார்முக்குள்ளே கீரையை கொண்டுட்டு வந்ததுமே பறவைங்களாம் ரெடி ஆகிட்டாங்க கீரை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. இதோட பேர் பார்த்திங்க அப்படின்னா என்ரிச்மெண்ட் பாக்கெட். அந்த கீரை வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் வந்து என்ரிச்மெண்ட் பாக்கெட்டு. இதில் வச்சோம் அப்படின்னா கீரை கீழே போய் விழுவாது. அது போயிருக்க மோஷனில் எல்லாம் இல்லாமல் அழகாக தனியாக தொத்தி நின்று சாப்பிட்டுக்கும். தேவையானது அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கும். பாக்கியை வேஸ்ட் ஆகாமல் அந்த என்ரிச்மெண்ட் பாக்கெட்லேயே இருக்கும். நம்ம வேஸ்ட் அது சாப்பிட்டது போக மீதியே எடுத்து தூக்கி போட்டுக்கலாம். இந்த முருங்கைக்கீரை கொடுக்கறதுனால ப்ரீடிங் ரிசல்ட்டாக நல்லாயிருக்கும். பறவை நல்லா சைனிங்காக இருக்கும். நிறையா விட்டமின்ஸ் இருக்கிறதுனால இதை வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் பறவைங்களுக்கு கொஞ்சம் அளவாக கொடுத்துட்டு வரணும். ரொம்ப அதிகமாகவும் போட்டக்கூடாது. ஒரு 2 கொத்து 3 கொத்து, அந்த இலை 3 இலை 2 இலை அந்த அளவுக்கு கொடுத்தோம் அப்படின்னாலே போதும். முருங்கைக்கீரை இது மாதிரி வாரத்தில் 1 நாள் 2 நாள் கொடுத்துட்டு வந்தாலே இப்போ ஃபார்முக்குள்ள குருவிங்களோட இறப்பு விகிதம் வந்து கம்மியாகும். அதோடு இல்லாமல் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அந்த மழை காலம் பனிக்காலம் இது மாதிரி வர பிரச்சனை எல்லாத்தையுமே தவிர்க்க முடியும். முருங்கைக்கீரை ரெகுலராக நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா வாரத்தில் 1 நாள் 2 நாள் கொடுத்துட்டு வந்தால் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடும். கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா கீரை ரொம்ப விரும்பி சாப்பிடும் முருங்கைக்கீரை. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இயற்கையான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை. எந்த ஒரு மருந்து அடிச்சிருக்குங்கிற பயம் இல்லை, உரம் போட்டிருக்குங்கிற பயம் இல்லை. நம்மளே மரத்தில் பறிக்கலாம், நம்மளே கொடுக்கலாம். பூச்சி இல்லாத இலையாக மட்டும் பார்த்து நல்ல சுத்தமான இலையாக பார்த்து பறவைங்களுக்கு வைங்க. இந்த வீடியோனால உங்களுக்கு பயன் இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.